வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. ஐடிசி லிமிடெட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து பிரிய போகுதுன்னு ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்சிஎல்டி அப்ரூவல் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. நியூ இயர் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நியூ இயர் கிஃப்டா வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்போ மார்க்கெட்ல வந்து ஐடிசி ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 470 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது 500 ரூபீஸ்க்கு மேல போன ஸ்டாக் தான். எஃப்எம்சிஜி செக்டரோட ஹெவியான கரெக்ஷன்னால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ 470 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஐடிசியில இருந்து ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜ் ஆகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ஒரு சில டவுட்ஸ் வரும். இப்போ ஐடிசி ஹோட்டல் வந்து தனியாக பிரிக்க போறாங்க. ஸோ இப்போ ஐடிசி ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமர்ஜர் வரப்போகுது, இதனால வந்து ஐடிசி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடிசி ஹோட்டல் வந்து தனியாக பிரிய போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசிக்கும் சரி ஐடிசி ஹோட்டலுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாக வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது தனியாக போகிறதுனால ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இதுக்கு ஒரே காம்படிட்டர், அதாவது ஹெவியான காம்படிட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹோட்டல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து டீலிஸ்ட் ஆகட்டும், அதாவது டிமெர்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதோட வேல்யூஷன் சரி இந்தியன் ஹோட்டல் வேல்யூஷன் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரைஸ்ல வந்திருக்கு, ஸோ இது அட்ராக்டிவான பிரைஸா நியூவா கன்சிடர் பண்ற அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடிசி ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். யார் ஐடிசி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறீங்களோ நியர்பை 10 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. அதாவது இப்போ 455 ஸ்டாக் இருக்கு அப்படின்னா 460 ஸ்டாக்கா மாத்துங்க, 70 ஸ்டாக்கா மாத்துங்க. இந்த மாதிரி 10ஓட ரவுண்ட் ஆஃப்ல மாத்தி வச்சுக்கோங்க. எதனாலன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து 10:1 ரேஷியோல தான் கொடுக்க போறாங்க. 10 ஷேர்ஸ் வந்து ஐடிசி இருக்கு அப்படின்னா ஒரு ஷேர் வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதனால நீங்க 10 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபிராக்ஷனல் வேல்யூ வராது. உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ரவுண்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகும். ஐடிசி ஹோட்டல் வந்து இப்போ டீமர்ஜ் ஆகிறதுனால ஐடிசிக்கு இது பெனிஃபிட் ஆகும். இமீடியட்டா பெனிஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இமீடியட்டா எந்த ஒரு பெனிஃபிட்டையும் கொடுத்துறாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து எஃப்எம்சிஜியை கன்சிடர் பண்ணா கூட அது வந்து இப்போ ஹெவியான ப்ரெஷர்ல தான் இருக்கு. சிகரெட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல வந்து டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35% டேரிஃப்ல கொண்டு வர்ற மாதிரி. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இமீடியட்டா வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஐடிசி ஹோட்டல் வந்து தனியா டீமர்ஜ் ஆகுதோ அதுல இருந்து பேட்டோட செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆல்ரெடி 6 மந்த்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐடிசி ஹோட்டல் எப்ப தனியா டீமர்ஜ் ஆகுதோ அந்த டைம்ல வந்து நாங்க எக்ஸிட் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜ் ஆகி ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆகினா கூட பேட்டோட செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதனால வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் யாருக்கும் கிடைக்க போறதில்ல. ஆல்ரெடி இருக்கிறவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மற்றபடி வந்து நீங்க வந்து நியூ பையுங்கோ இல்லை ஹெவி பையுங்கோ இதுல எதுவுமே வந்து போக தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலா வேணும் அப்படின்னா இதோட டீமேஜுக்கு அப்புறம் இது என்ன ரேஷியோல கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு வேல்யூஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 40-60 ரேஷியோல வந்து கொடுக்க போறாங்க. அதாவது 40% வந்து ஐடிசியை வந்து பேரண்ட் கம்பெனியை ஹோல்ட் பண்ண போறாங்க. ரிமைனிங் இருக்கிற 60% தான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து பிரிச்சு கொடுக்க போறாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா பேட்டுக்கு வந்து நியர்லி 15%க்கு பக்கமா வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ஐடிசி ஹோட்டல்ல வரும். அப்படி வர்ற கடன் இருக்குதுனால இவங்க வந்து ஐடிசியில இருந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆவாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதாவது ஐடிசி கிடையாது, ஐடிசி ஹோட்டல்ல இருந்து எக்ஸிட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்ககிட்ட வந்து 15%க்கு மேல ஹோல்டிங்ஸ் இருக்குதுனால நல்லா வந்து ஒரு ஹெவியான செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஷார்ட் டைம் நியூஸை கேள்விப்பட்டு இல்லை கிடைக்க போகுதுன்னு ஒரு பேனிக்ல போய் யாரும் வந்து இமீடியட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ் தனியா போறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கு இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, அக்ரி பிசினஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் இருக்கு, ஐடி பிசினஸ் இருக்கு, சிகரெட் பிசினஸ் இருக்கு. இது
எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணா தான் ஐடிசி ஸ்டாக் வந்து நல்லா எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வந்து எதுவுமே வந்து ஃபேவரா இல்ல. சிகரெட்டுக்கு வந்து ஜாஸ்தி டாக்ஸ் டாரிஃப் வந்துட்டு இருக்கு. ஐடி செக்டரும் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு. அக்ரி பிசினஸும் கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. ஸோ மற்றபடி கன்சியூமர் குட்ஸ் வந்து இப்போ அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அதர் பிசினஸ்க்கும் வந்து இப்போ ஹெவியான ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ அதனால இதோட growth வந்து இமீடியட்டா வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துறாது, சாலிடான ரிட்டர்னை கொடுக்கும். ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 6 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு மேலே ஒரு ஹெவியான கம்பெனியாக இருக்காங்க. எஃப்எம்சிஜி செக்டர் மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கன்சிடர் பண்ணுற அப்படி இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் போர்ட்ஃபோலியோல வந்து நான் இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒன்லி லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்குன்றதுக்கோசரம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஹியூஜான வால்யூம்ஸ்ல வந்து இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்றேன். ரீசெண்ட் டைம்ல எதுவுமே இது நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஹோல்டிங்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து 10 வர்ற மாதிரி இதை ரவுண்ட் ஆஃப் மட்டும் தான் பண்ண போறேன். மற்றபடி வந்து இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.